7 நாளைக்கு மொத்தமாக ஒரு குண்டால இட்லி தோசை மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு தினமும் காலையில் தோசை, சாயந்தரம் தோசை. இந்திய பெண்கள் எல்லாரும் நீ என்னம்மா பண்ணியிருக்க? 1,67,700 தோசை விட்டுருங்க சார் இது வரைக்கும் என் வாழ்க்கையில். அப்படி நம்ம எங்கே வேணாம், நம்ம வந்து காலையில் கொஞ்சம் சுண்டல், கொஞ்சம் ஸ்ப்ரவுட்டு, கொஞ்சம் சூப்பு, ஸ்மூதி, கொஞ்சம் பாதாம் பருப்பு, கொஞ்சம் நிலக்கடலை அப்படி எடுத்துக்குவோம். வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம எல்லாரும் சாப்பிட்றப்போ ஒரு தோசையோ இட்லியோ சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு இட்லி தோசை எந்த வகையிலும் பிரச்சனை கிடையாது, நிச்சயமாக சாப்பிடலாம். 40களுக்கு மேலே கொஞ்சம் அளவுக்கு அதிகம் சாப்பிடக்கூடாது. அப்படி உணவு இருக்கணும். அதுலேயும் நல்ல நம்ம ஊர் சிறுதானியங்கள், நல்ல மாப்பிள்ளை சம்பால தோசையே விளைவிலேன்னு இருக்கணும். ஏன் இட்லியே வெள்ளையாக இருக்கணும்? கருப்பாக இருந்தால் என்ன பண்ணுது? நம்ம நல்ல கருப்பு தொலி உளுந்த போட்டு மாப்பிள்ளை சம்பா வச்சா கிரே கலரில் இருக்கும். அதுதான் அப்படிதான் இருந்துச்சு ஒரு காலத்தில். ஏதாவது பழைய இலக்கியங்களில் வெள்ளை விளையாடின இட்லி, மல்லிகைப்பூ மாதிரி இட்லி அப்படி ஏதாவது போட்டிருக்காங்களா? எங்கேயும் இல்லை. ஆனால் நடுவில் அப்படி ஒரு வெள்ளை வியாதி நமக்கு வந்துருச்சு. எதை எடுத்தாலும் வெள்ளையாக இருக்கும், போய் சொல்ல மாட்டான் அப்படிலாம் படம். அப்படிலாம் கிடையாது. நல்ல கருமை நிறத்தில், சாம்பல் நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் உள்ள உணவை நம்ம நம்மளும் எடுக்கணும், நம்ம குழந்தைகளுக்கும் அப்படி பழக்கணும். நிறைய சின்ன பிள்ளைங்க அழுக்கு அப்படின்னு பார்வையை மாற்றிட்டு, அது யாருன்னா ஊடகங்கள் பண்ணது. ஜெர்ம்ஸ் பிளாக்காக இருக்கு பத்தியா, அதனால அவன் கருப்பாக இருந்தாலே கிட்டே வரமாட்டேங்க. அது சமூகத்திலேயே பல பிரச்சனையை உண்டாக்குது, அது வேற விஷயம். ஆனால் கருமைங்கிறது நம்ம உடலுக்கான ஒரு விஷயம். நல்ல விஷயம்லாம் அப்படி தாண்டா இருக்கும். நல்ல சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய அரிசி, பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அரிசி, அது நமக்கு நல்லதுங்கிற ஒரு விஷயத்தை குழந்தை பருவத்திலேருந்தே கொண்டு வரும். இட்ஸ் a பிக் சேலஞ்ச் தான். ஏன்னா ஒரு பக்கம் ஊடகங்கள் வேற மாதிரி நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. நாம் அதை எது சொல்லும்போது அந்த பிள்ளைக்கு ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்ட் அண்ட் அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது. ஆனால் நம்ம தாய் தந்தையோட கடமை அது இல்லைப்பா, நல்ல உணவை நம்ம சாப்பிட்டு பழகணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றிக்கிறோம். காலை உணவு எப்படி இருக்குன்னா, மதிய உணவு சோறு ரொம்ப குறைவாக இருக்கும். மலை மாதிரி குமிச்சு போட்டு அது மேலே குழம்பு ஐந்தறிவு மாதிரி வழியை விட்டு கவனமாக உருட்டி அதெல்லாம் வேணாம். பல பேர் வீட்டுக்கு சாப்பிட போனான்னா மறுசாதம் அப்படின்னு சொல்லி வாங்கலைன்னா கோச்சிப்பாங்க. என்னங்க ஒரே இதில் இருந்துச்சு போயிட்டீங்க, அடுத்து சோறு போடலையா அப்படின்னு. அடுத்து தயவுசெய்து சோறு போடாது, ஒரு தடவை போட்டால் போதும். அந்த சோறுலேயே சாம்பாரோ ரசமோ எடுத்துக்கலாம். ஸோ உணவு நிறைய காய்கறிகள். புலால் சாப்பிட்றவங்க புலால் உணவு ஒரு 30-40% புலால் இருக்கணும். நல்ல மீனோ கோழி துண்டோ அப்படி சாப்பிட்டுட்டு சோறை கொஞ்சமாக எடுக்கணும். நல்ல பிரியாணியை போட்டு சாப்பிட்டா அது ஒன்றுக்கு பிரயோஜனமே கிடையாது. நான் ஒரே ஒரு லெக் பீஸ் ஓரமாக ஒழிச்சு வச்சுட்டு மீதி பூரா குஸ்காவை சாப்பிடக்கூடாது. நல்ல அரிசி உணவு கொஞ்சமாகவும் நிறைய புலால் துண்டுகள், காய்கறிகள் சாப்பிடும்போது சுண்டல், 6 சுவை உள்ள உணவை எடுக்கணும். அதுவும் குறிப்பாக 40-45 ஆயிட்டோம் அப்படின்னா நம்முடைய உணவுல கசப்பும் துவர்ப்பும் மிக அதிகமாக இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, கடந்த 10 நாள்ல எத்தனை பேர் கசப்பும் துவர்ப்பும் சாப்பிடுப்போம்? சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு கை மட்டும் லேசா எந்திங்க கசப்பான எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாதி. ஆனா நிறைய பேர் கசப்பான சுவையுமே அது சுவையை மாற்றதுக்கு பயங்கரமா பிரயத்தனப்படுறாங்க. ஏதாவது ரொம்ப கசப்பா இருந்தால் பஜ்ஜி போட்டுறாங்க, டக்குன்னு அதை வெட்டி அதை பாவக்காய் பஜ்ஜி, பூசணிக்காய் பஜ்ஜி. அது நிறைய பேர் டிவியில் எல்லாரும் சொல்லி கொடுத்துட்டானா எதை எடுத்தாலும் அப்படி சாப்பிடக்கூடாது. சுவை கசப்பாக இருக்கணும். நம்ம தொண்டையில் கசப்பு சுவையோடு நம்ம சாப்பிடக்கூடிய தன்மை இருக்கணும். கசப்பும் துவர்ப்பும் நவீன தாவரவியல் அறிவியலாளர்கள் உற்று பார்த்தா கூட இவை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மருத்துவ காம்பவுண்ட்ஸோட இருக்கும். கசப்புல எல்லாத்துலேயும் ஒரு ஃபினாலிக்கோ, பைஃப்ளாவனாய்டோ, டெர்பினாய்டோ ஏதாவது ஒரு மருத்துவ குணம் இருக்கும். துவர்ப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் இருக்கும். இனிப்புலையும் உப்புலையும் அவ்வளோ தூரம் கிடையாது. ஸோ நம்ம 40கள் தாண்டியாச்சுன்னா இனிப்பையும் உப்பையும் குறைச்சிட்டு காரத்தையும் புளிப்பையும் மிதமாக வச்சுட்டு கசப்பையும் துவர்ப்பையும் கூட்டணும். 6 சுவையில் நார்த் கரோலினாவோட டேக்கோ மெசேஜை வச்சுக்கோங்க. 6 சுவையில் இனிப்பையும் உப்பையும் ரொம்ப குறைச்சி புளிப்பு காரத்தை மிதமாக வச்சுக்கிட்டு அதிகமாக எடுக்க வேண்டியது கசப்பு துவர்ப்பு தான். எந்த மருத்துவ குணம் உள்ள பொருள் நிலவேம்பு கொண்டாடுறோம். எதுக்காக? நிலவேம்பினுடைய கசப்பு. 5 கசப்பை சித்த மருத்துவமும் ஆயுர்வேதமும் மிகப்பெரிய அளவில் கொண்டாடிய மூலிகைகள்லாம். நிலவேம்பு, கரிவேம்பு, சிவனார் வேம்பு, மலைவேம்பு, சர்க்கரை வேம்பு. இந்த 5 வேம்பு தான் பல மருத்துவ குணம் உடைய பஞ்சதிக்தம் அப்படிமா ஆயுர்வேதத்தில். எங்க சித்த மருத்துவத்தில் இந்த 5 கசப்பு பல மருந்துகள் இது சேரும். அப்போ நம்ம உணவுல கசப்பானதுன்னா கருவேப்பிலை, வெந்தயம், இந்த பாகக்காய், இது மாதிரி ஒரு உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளே இருக்கணும். அதில் ரொம்ப முக்கியமானது நிறைய மருத்துவ குணம் உள்ள ஒரு பொருள், கை கெட்டுன அளவில் இருக்கிற பொருள் வெந்தயம்.
தயவு செய்து வெந்தயத்தை மிகச்சிறப்பாக பயன்படுத்து. ஏன்னா வெந்தயத்துல மட்டும்தான் சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர் ரெண்டுமே அதிகமா இருக்கு. வெந்தயத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மருத்துவ குணம் எடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கரைக்கு நல்லது. அதுக்காக நான் வெந்தயம் சாப்பிட்டா நாளை இருந்து மெட்ஃபார்மினோ இன்சுலினோ வேணாம்னு சொல்ல வரல. Take your medicine as per your physician's advice. Parallelly take all these functional ingredients. Nutraceutical functional food ன்னு ஒரு துறை சொல்றோம். என்னன்னா somewhat it should supplement beyond its nutritive and therapeutic value, nutritive and calorific value. எந்த ஒரு உணவு எடுத்தாலும் இப்போ நீங்க காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சாப்பிட்ற உணவு ஏதாவது ஒரு மருத்துவ குணம் நமக்கு இருக்கணும். என் வயிறை மட்டும் நிரப்புற மாதிரி ஒரு உணவு நமக்கு வேண்டாம். நமக்கு சாப்பிட்ற உணவுல ஏதோ ஒரு பலன் இருக்கணும். ஒரு சின்ன உடல் வலு இருக்கலாம், சின்னதாக நமக்கு வந்து ரத்தத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியதாக இருக்கலாம், சுத்திகரிக்கிறதா இருக்கலாம், சர்க்கரையை குறைக்கிறது, ரத்த கொதிப்பு குறைக்கிறது, அப்படி ஒரு தன்மை உள்ள உணவைத்தான் நாம் தேட வேண்டும். உண்மையிலே என்னன்னா நம்முடைய தமிழ் சமூகம் சொன்ன உணவுகள் பல உணவுகள் அப்படியானது. நீங்க வந்து ஒரு பாஸ்தாவையும் ஒரு இட்லியும் கம்பேர் பண்ணி பாருங்க. யூ காண்ட் பாஸ்தாவில் நீங்கள் வந்து மருத்துவ குணத்தை சொல்லுங்களேன். ஏதாவது கோதுமைன்னு எடுத்துப்போம், என்ன இருக்குது அதிகமாக கொஞ்சம் குளூட்டனும் புரதமும் இருக்கும். அதை தாண்டி அதில் போடுற சீஸு, அதில் போடுற மயோனைஸு, அதில் போடுற மற்ற மண்ணாங்கட்டி எல்லாம் சேர்ந்து அதை இன்னும் இருக்கிறதையும் வழங்காம ஆக்கிடும். ஆனால் அதே இட்லி எடுத்தீங்கன்னா அதனுடைய அதில் சேர்க்கக்கூடிய ஒரு பொருளையும் ஏதாவது ஒரு மருத்துவ குணம் இருக்கும். அதுக்கு இட்லினா வெறும் இட்லி சாப்பிட போகிறதில்ல. நம்ம அதுக்கு வந்து ஒரு பிரண்டை துவையல், அதில் ஒரு கருவேப்பிலை சட்னி, தேங்காய் சட்னியே அரைச்சிட்டு இருக்க வேண்டாம். அது வந்து ஒரு நாள் கருவேப்பிலை துவையல், ஒரு நாள் பிரண்டை துவையல், சாம்பார் கூட அதில் சேர்க்கக்கூடிய ஒரு பொருளும் வந்து ஏதாவது வகையில் உடலுக்கு நல்லதாக தான். அளவு முக்கியம். இட்லினா ஒரு 11 இட்லிலாம் சாப்பிடக்கூடாது. அது 2 இட்லியை சாப்பிட்டு நிறைய அதுக்கு வந்து மூங்கால் போட்டு சாம்பார் வச்சு இல்லை நிறைய அதில் காய்கறிகள் போட்டு அப்படி சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். மதிய உணவுக்கு அப்புறம் இரவு உணவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக சொல்றது என்ன அப்படின்னா வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இன்னைக்கு உலகம் முழுக்க பிரசித்தி பெற்றது. அது வேற எந்த உணவு முறையும் கிடையாது, தமிழனுடைய உணவு முறை தான். தமிழ் சமூகம் நெடுங்காலமாக காலையில அந்தி சந்திப்பாங்க. காலையில விடிஞ்ச உடனே ஒரு சாப்பாடு சாப்பிட்டாங்க, சாயந்தரம் அடைஞ்ச உடனே சாப்பிட்டாங்க. அது வேற யாரும் சாப்பாடும் கிடையாது, சமணர்களுடைய உணவு முறை. நம்ம தமிழ் உணவு சாப்பிட்ற பல உணவுகள் வந்து சமணர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது. சமணர் தான் தமிழனுடைய அறிவு சமூகத்தை மிகப்பெரிய அளவில் உயர்த்துறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். திருவள்ளுவருடைய பல குறள்கள் வந்து சமணத்தினுடைய குரல் தான். அவர் தான் முதல்ல புலால் உண்ணாமையும் கல்லுண்ணாமையும் வலியுறுத்தி பேசுறாரு. ஏன் கல்லை வந்து கொண்டாடிய சமூகம் தான், ஆனால் வள்ளுவர் வந்து வேண்டான்னு வர்றாரு. ஏன்டா வேணாம்ப்பா, அது நல்ல உணவாக தான் இருக்குன்னு தெரியும். அந்த காலகட்டத்தில் அந்த சம காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பல அரசுகள் சமூகங்கள் எல்லாமே கல் வந்து குடிச்சிட்டு இருந்த நேரம். அப்போ அவர் வந்து வேணாம் அப்படிங்கிறாரு. ஏன் வேண்டாங்கிறாருன்னா இல்லைப்பா, அது மனதையும் செம்மைப்படுத்தலை, மனதையும் வந்து சீரழிக்கிறது. மனதை சீரழிக்கிற ஒரு விஷயம் உடலுக்கு என்ன குளிர்ச்சி கொடுத்தாலும் அது தேவையில்லைன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு நம்ம உணவை செம்மைப்படுத்திய சமூகம் சொன்னது என்ன அப்படின்னா 2 வேளை உணவு. காலையில் 9 மணி 9:30 மணிக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட், சாயந்தரம் 5:30 மணிக்கு டின்னர் எடுத்தோம், 6 மணி 6:30 மணி அதிகபட்சம் போனால் 6:30. ஆனால் இங்கே நடக்கிறது என்னன்னா ராத்திரி சாப்பாடை தான் கட்டுன்னு கட்டுறாங்க. ராத்திரி தான் ஹோட்டலில் போய் நிற்கிறோம். ராத்திரி 11 மணிக்கு சனிக்கிழமையெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் அண்ணா நகரில் ஒரு ஹோட்டலில் கூட கார் பார்க் பண்ண முடியாது. எதுவும் அந்த அம்மன் கோயிலில் கூழுத்துற மாதிரி கும்பல் உட்காந்து கட்டுன்னு 11 மணி வரைக்கும் சாப்பிட்டு அப்புறம் அப்படியே வண்டி எடுத்துட்டு போய் எங்கேயாவது ஒரு ஐஸ்கிரீம் 12:30 மணிக்கு 1 மணிக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தான் அது வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு குளப்பழக்கம் மாதிரி ஆகிப்போச்சு எல்லாரும். 1 மணிக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக அவனுக்கு ஒரு 1800 கலோரி ஏறிடும் அந்த ஒரு 2-3 மணி நேரத்தில். இது வாரம் நடக்குதுன்னு வைங்க. வாரம் அவனுக்கு மைக்ரோவாஸ்குலர் டேமேஜஸ் நடந்துகிட்டே தான். வாரம் நடக்கிற மைக்ரோவாஸ்குலர் டேமேஜஸ்ல இன்னைக்கோ 10 வருஷம் கழிச்சு சொக்கலிங்கம் சார்ட்ட ஓபிக்கில் டோக்கன் போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா எங்கேயாவது ஒருத்தட்ட வந்து பார்த்து எனக்கு இது மாதிரி லைட்டாக வலிக்கு சார், எனக்கு இது மாதிரி லைட்டாக நெஞ்சில் வலிக்குது. இது தவிர பல பேர் வந்து ராத்திரியில் வந்து நல்ல போண்டா, அந்த உருளைக்கிழங்கு போண்டா சாப்பிட்டுட்டு நெஞ்சில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க போன வாரம் தான் இசிஜி பார்த்து எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த நெஞ்சு வலி வந்தவொடனே சோரேறி குதிச்சா டாக்டர் வீட்டு போயிடும், சார் ஹார்ட் அட்டாக் மாதிரியே தான் இருக்குது, தயவுசெய்து பார்த்து. அப்போ வந்து ஏன்னா உணவு பண்ண விஷயம் அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் நெஞ்சு வலி தான் வந்துருச்சு அப்படின்ட்டு போய் நிற்பாங்க. ஸோ உணவில் நாம் ரொம்ப அக்கறையாக இருக்கணும். அந்த உணவில் காட்டக்கூடிய அக்கறை மட்டும்தான் நம்மளை வந்து அடுத்த கட்ட நோய்கள் வராமல் நம்மை பாதுகாக்கிறது.